சென்னை எழிலகத்தில் 5 கோடியே 12 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் போன வருஷம் மாதிரி மழை வந்துருச்சுன்னா நம்ம எப்படி அதை சந்திக்க போறோம், அதுக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பிரசன்டேஷன் கொடுப்பாரு. அவர் ரெடி இங்க இந்த இடத்துல ஏரால இந்த அரேஞ்ச் பண்ணுவோம், சிறுவைகுண்டத்தில் இந்த ஏற்பாடு நாங்க அட்வான்ஸ்ல பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே முழுசாக நம்ம அந்த நெரேட்டிவை இப்போ மாத்துறோம். உதாரணம் ஒரு மழை வந்துருச்சு, ஃப்ளட் வந்துருச்சுன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாம ஒரு ஃப்ளட் எதிர்பார்த்து அதுக்கு முன்னாடி நாங்க ரெடியா இருப்போம். அந்த அளவுக்கு அரசாங்கல இப்போ நம்ம முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். ஆமா, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங். உதாரணமாக இது ஒரு ரியல் டைம் எப்படின்னா, இந்த சென்னை மாநகரத்தில் உள்ள அனைத்து ஏரிகள் இருக்கு. உதாரணமாக அந்த பூண்டி, அந்த செம்பரம்பாக்கம், அந்தந்த ஏரியோட கேட்ச்மெண்ட்ல நம்ம அந்த ரெயின் கேஜ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ரியல் டைம் எவ்வளவு மழை பெய்யுது, எவ்வளவு பரப்பளவு இருக்கு, அந்த அளவுக்கு மழை பெய்யும் போது அந்த பரப்பளவுல இருந்து எவ்வளவு தண்ணி அந்த ஏரியில இருக்கும், அந்த ஏரியில ஏற்கனவே எவ்வளவு தண்ணீர் இருக்கு, கூடுதலாக எவ்வளவு தண்ணீர் வரும், அதனால அந்த ஏரியில இருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியே வரும். ஸோ அதெல்லாம் கணக்கு எடுத்து அட்வான்ஸ்ல எவ்வளவு மழை இருந்தா இந்த அளவுக்கு இந்த பகுதியில் தண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ரியல் டைமா அதை நமக்கு தெரியும். புதிய அவசர கால கட்டிட பணிகளை ஆய்வு செய்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.